வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. எப்படி அண்ணாமலை பாஜக சார்ந்தவர் இருந்தாலும் திமுக வளர்ச்சிக்கு மறைமுகமாக ஒரு ஒர்க் பண்ணாரோ, அதே மாதிரி தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் அவர் பாஜக ரெப்ரசன்டேட்டிவா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், கட்சி வரைக்கும் கூடாதுன்னு முதலமைச்சர் சொன்னார். அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்தாரா? ஆனா அவருடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சி அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பில் காட்டமா வந்துட்டு இருக்கு. அதாவது பெரியார் சொல்லுவாரு, மானம் உள்ள 1000 பேர் கூட போராடலாம், மானம் கட்ட ஒருத்தவங்க கூட போராட முடியாதுன்னு. ரெண்டாவது உதாரணம் ஆர்.என். ரவி, ஆர்எஸ்எஸ் ரவி. அதாவது நான் எப்போ சொல்லியிருக்கேன், பேரறிவாளன் வழக்கிலே ஒரு வாரம் டைம் முடிவெடுக்க நான் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு சொன்னப்பவே இவர் வாயை மூட்டு இருந்தார், விடுதலை பண்ணுன்னு. ஆளுநர் போட வேண்டிய உத்தரவை உச்சநீதிமன்றம் 142 161 எடுத்து பயன்படுத்தியா இல்லை 142 நான் பயன்படுத்திட்டோமா கேட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்து ஒரு வாயை மூட்டு இருந்து 142 போட்டேன். அது கூட சில பிரச்சனைகள் இருக்குது. நான் ராஜீவ் கொலை வழக்கு, அது சென்டிமெண்ட் இருக்குது, அது இருக்குது, அதனால் என்னால் வாயை திறக்க முடியல, பேசாமல் வந்துட்டார். ரைட்டு. இப்போ இந்த 10 மசோதாவுக்கு பேசி முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. 2வது முறையும் சொல்லிச்சு கூப்பிட்டு பேசுங்கன்னு. பேசலை. 10 மசோதான்னு உடனே திருப்பி அனுப்பிச்சார். ஒரு மசோதா திருப்பி அனுப்புறேன்னா ஏன் திருப்பி அனுப்பணும், காரணம் வேணும்ல. அந்த காரணம் கூட சொல்லாமல் அனுப்பிட்டு அங்கே போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பெரிய காமெடியான ஒரு வாதம். அங்கே இவர் 10 மசோதாவும் திருப்பி அனுப்பல, ஜெராக்ஸ் எடுத்து அதில் மேலே ஒரு லெட்டர் வச்சு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டு அங்கே போய் ஒரிஜினல் மசோதா எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு திரும்ப எப்படி அதை நிறைவேற்ற அவங்க அனுப்ப முடியும் சட்டசபை? அது செல்லாது. என்னோ சொத்து தகராறு மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட இருக்கு, என் பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போய் பேசுகிறாரு. இது என்ன, அதான் கொஞ்சமாச்சும் அரசியல் அறிவு இருக்கா இல்லையா? இந்த அளவுக்கு கடுமையாக ஆளுநர் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, அரசியல் நிலைப்பாட்டை மனசில் வச்சு நடந்திருக்காரு. நீங்கள் ஒன்றும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த மசோதா ஒப்புதல் கொடுக்குறோம் சொல்லிவிட்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துட்டது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனதுன்னு இவ்வளோ. அது ஒன்று ஜேர்னலிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அவர் சொன்னதுன்னு. இந்த மாதிரி அது ஒஸ்ட்டுங்கிறதுக்கு கீழான பொருளாம். அது அப்படி ஒரு மோசமான வார்த்தைகளை வச்சு இவ்வளோ விமர்சனம் பண்ண பிறகு அன்றைக்கி ராத்திரியே மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு விமானம் ஏறிப்பார்னு நினச்சேன் நான். அதெல்லாம் வெப்பமானம் சூடு சொரணை உள்ளவன் செய்கிற வேலை நான் செய்ய மாட்டேன் சொல்லிவிட்டு நேற்று வரைக்கும் போய் மதுரை தியாகராசர் கல்லூரி, அது அரசு நிதி உதவி பெறக்கூடிய கல்லூரி, அங்கே வேலை பார்க்குற பேராசிரியர்கள் அந்த அரசாங்கம் தான் நிதி கொடுக்குது. அங்கே போய்ட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் 3 தடவை சொல்லி மாணவர்கள்ட்ட போய் சொல்லிருக்க. வெக்கமானம் சூடு சொரணை இருக்கா? ஆளுநர் மதத்தை பரப்பத்துக்காக மத பிரச்சாரகராக வந்திருக்கங்க. நீ ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகரா? ஆளுநரில் இவ்வளோ அடி வாங்கி இவ்வளோ அற விட்டுது, செருப்பால் அடிக்காத குறையா அடித்து உச்சநீதிமன்றம் ஒன்று பேசிட்டுருக்கு. அதுக்கு பிறகும் இந்த மாதிரி போயிட்டு இந்த வேலை பார்த்துட்ருக்காருன்னா ஏதாவது சோத்தில் உப்பு போட்டு திங்கிறாரா அவர், இல்லை சோறு திங்கிறாரான்னு கேட்கணுன்னு. நான் திருந்தவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் சரி நான் திருந்த மாட்டேன். பொறப்பே அப்படி, ஜீன்லே அப்படி தான் இருக்குது. திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம்? இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நீ பாடு இருந்துகிட்டே இருந்தால் நல்லது தான். இப்போ அவரை மாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவர் அதை பற்றி டிஸ்கஷன்லாம் போய்ட்டுருன்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திரும்ப அவரோட அரசியல் இப்படி தான் போகுது அப்படின்னா இப்போ அவரை வச்சு என்ன யோசிக்கிறாங்க? இப்போ அவர் தானே குடைச்சல் கொடுத்தது சரியான ஆளுன்றது நினச்சிருக்காங்க. பட் அது அவங்களுக்கு செருப்படி வாங்கிக்கிட்டும் செய்யறதான் செய்வேன் அப்படின்னு சொன்னான்னு வச்சிங்க. அந்த தவறை ஏபி விடுறவன் சரியான ஆள்டா, என்ன ஆனாலும் சரி நான் உனக்கு சிறந்த சேவகனாக இருக்கேன் அப்படின்னு தானே. யார் என்ன பண்ணாலும், என்ன திட்டினாலும் பரல, கோர்ட் என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நான் உனக்கு சிறந்த சேவகனாக நீ சொல்கிறத கேட்டு நான் குடைச்ச கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஆர்.என். ரவியை ஒன்றிய அரசு என்ன பண்ணோம், அவரே இருக்கட்டும். அப்போ தான் இப்போ அதுக்கு எதிராக மறுசீராய்வு மனு போட போகிறாங்களாம், ரெவி பெட்டிஷன். இந்த தீர்ப்புக்கு அதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? இப்போ அதில் என்ன டைமென்ஷன் ஆகுறோம் பார்க்க, சீராய்வு மனு மூலமாக என்ன ஆகுறோன்னு பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ மறுசீராய்வு மனுலாம் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துடும்னு தோணலை எனக்கு. ஏன்னா இவங்க
அதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, குறை சொல்லக்கூடிய வகையில் எந்த இடத்துலையும் தமிழ்நாடு அரசோ முதலமைச்சரும் நடந்துக்கல. ஆளுநருக்கு உரிய மரியாதையை கொடுத்து, இப்போ அங்கே பாருங்கள், சந்திரசேகர ராவ் தமிழிசையை வந்து ஹெலிகாப்டர் கேட்டால் கொடுக்க மாட்டோன்னு பாரு. குடியரசு தின விழாவுக்கு கூப்பிடலை. குடியரசு தின விழாவுக்கு நடத்தவே இல்லை. அவர் விழா அவர் ஓட்டிக்கிட்டு இந்த அம்மா வேறு வழி இல்லாமல் கவர்னர் மாளிகையிலே கொடி ஏற்றிக்கிச்சு. அவர் வந்து ஆளுநரையே கூப்பிடாம சட்டசபையை கூட்டி ஆளுநர் இல்லாமலே நடத்தினார். இவர் வந்து 2 தடவை திரும்ப வந்து ஆளுநர் உரையை ஒரு தடவை விட்டுட்டு வாசித்தார், சேர்த்து வாசித்தார். அடுத்த முறை வந்து வாசிக்காமலே ஓடினார். திரும்பவும் அதுக்கப்புறமும் திரும்பவும் கூப்பிட்டாங்க. திரும்பவும் வாசிக்க மாட்டேன்ட்டு போயிட்டார். ஆனாலும் வந்து திரும்ப கூப்பிட்டுட்ருக்காங்கன்னா, இந்த பதவிக்குரிய மரியாதை என்னவோ அதை நம்ம கொடுத்துருவோம். நம்ம மேலே எதுவும் அதுக்கு வந்து எவ்வளோ பொறுமை வேணும் தெரியுங்களா? ஒரு இதை நம்மளை வந்து அவமானப்படுத்திகிட்டே இருக்கா. இந்த ஆளுக்கு எதுக்கு கூப்பிடுறது? நான்லாம் இருந்தான்னு வச்சுங்க, சட்டசபையை லைவாக வச்சுட்டு சைனி டைன்னு சொல்லி முடிச்சு வைக்கிறது, கவர்னர்ட்டுக்கு ஃபைல் அப்படியே வச்சுருந்துட்டு அடுத்த ஜனவரியில் ஆளுநரே வேண்டாயா நம்ம பாட்டு நடத்துவோம். நான் இப்படியே சொல்கிறது தான் செய்யணும், அடுத்த முறை ஆளுநர் கூப்பிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் முதலமைச்சர் அப்படி இல்லை. அரசியல் சாசனப்படி நம்ம நடப்போம். அரசியல் சாசனம் அவருக்கு என்ன மரியாதை கொடுக்க சொல்லுதோ அதை கொடுத்துருவோம். நம்ம பக்கம் குறை சொல்ல முடியாது. இப்போ கோர்ட்டுக்கு போனாங்க தெலுங்கானாவில், என்ன சொன்னாங்க? ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்று போட மாட்டேந்தாங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்று போட்டு தான் ஆகணும், போடுங்க. ஆனால் நீங்களும் ஆளுநருக்குரிய மரியாதையை கொடுங்க அப்படின்ட்டு சந்திரசேகர ராவ் அரசுக்கு சொன்னாங்க. இப்போ ஏதாவது சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாடு அரசும் ஆளுநருக்குரிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? சொல்கிறதுக்கு இடம் வைக்கவே இல்லை. அதனால் வந்துட்டு இந்த அரசு தரப்பில் எந்த குறையும் காண முடியல. குற்றம் பூரா அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தது பூரா ஆளுநர் தான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல், எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை 142 கையில் எடுக்கிற தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் வேறு இவங்களுக்கு மட்டும் ரெவியூ பெட்டிஷன் போனால் மட்டும் என்ன பேர் வேறு வழி தெரிஞ்சிடும். as பாசிபிள்னு கொடுத்துருக்கான ஒரு மரியாதைக்கு சொல்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துருங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு பேட்டிக்கு. நான் 4 நாள் கழிச்சு வந்தேன்னா பிரச்சனையே முடிஞ்சு போயிடும்ல. நீங்கள் ஆசுன்னு சொன்னீங்க, என்னால் இதுதான் 4 நாள் தான் as பாசிபிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை சார், இப்போ இந்த விஷயத்தில் ஜனாதிபதிக்கெலாம் வந்து காலக்கெடு வச்சுருக்காங்க, அதனால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு இல்லை அதுதான் பிரச்சனைன்னா, ஜனாதிபதிக்கு மறைமுகமாக குடியரசுத் தலைவருக்கும் ஒன்றிய அரசுக்கும் வச்ச குட்டு தான் இது. 3 மாதத்துலன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்? வேறு வழியே இல்லைன்னு வச்சுக்க, கவர்னருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நிறுத்தி வைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னா நான் குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டேன், நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிங்க அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அப்படி பண்ணலாம்ல? எந்த ஃபைலை வேணால் குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டேன், அவங்கேருந்து வரணுங்க அப்படின்ட்டு அங்கே வருஷ கணக்கில் கிடக்கலாம்ல. அந்த இதை பயன்படுத்திக்கிறதுக்கு ஆளுநர் பயன்படுத்திக்க கூடாதுங்கிறதுக்காக தான் 3ஆவது மாதம்னு சொல்கிறது. இப்போ 3 மாதம்னு கவர்னருக்கு சொல்கிறாலும் அது குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும். குடியரசுத் தலைவர் அதுக்குள்ளே அனுப்பி ஆகணும். அது இல்லைன்னா அந்த லூப் பூலில் பூந்துக்கிட்டு வருஷ கணக்காக கடத்துவாங்க. அதுக்கு வாய்ப்பு தரக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. ரைட் சார். இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, இப்போ வந்து இது முழுக்க வந்து பிரிவு 200 கீழே தான் வந்து இதை செக் பண்ணாங்க உச்சநீதிமன்றம். 200 ஆளுநருக்கு என்ன விதமான அதிகாரம் வழங்குது, அதுக்குள்ளே தான் அதை வந்து பார்த்தாங்க. ஆனால் 256 பிரிவின் கீழே இதை பார்த்தாகணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்விங்கிறது பொதுப்பட்டியில் இருக்குது. பொதுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அதில் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனால தான் ஆளுநர் வந்து 2 பேர்ட்டையும் கன்சல்ட் பண்ணணும். அதனால தான் வந்து அதில் அவர் நிறுத்தி வைக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இல்லை அதாவது பல்கலைக்கழகம் என்பது சட்டசபையில் சட்டம் நிறைவேற்றி கொண்டு வருவது தான் பல்கலைக்கழகம். அதுக்கான பணம் செலவு பண்ணுறது, பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கான பணம், அதுக்கப்புறம் நடத்துறதுக்கான பணம் எல்லாம் மாநில அரசு தான் செலவு பண்ணுது. அதுக்கான சட்டத்தை நிறைவேற்றுவதும் மாநில அரசு தான். இந்த அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கும். ஜெயலலிதா மட்டும் என்ன பண்ணாங்க, இசை பல்கலைக்கழகத்துக்கு முதல்வர் தான் சான்சலர்னு சட்டம் போட்டாங்க. அப்போதோ இந்த ஆளுநருக்கு அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்ததுனால முதல்வருக்கு தான் முதல்வர் வேந்தர்னு சொல்லி சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இசைக்கல்லூரிக்கு முதல்வர் தான் வேந்தர். இது அரசியல் சாசனம் கொடுத்தது அல்ல. அரசியல் சாசனம் கவர்னர் பதவி தான் கொடுத்து, ஆளுநர் பதவி தான் கொடுத்துருக்கு. உனக்கு வேந்தர் பதவி கொடுத்தது சட்டசபை. சட்டசபை கொடுத்த ஒரு பதவியை சட்டசபையை திரும்ப எடுத்துக்குது. நீ அதை சரியாக செயல்படலை, யூ ஆர் அன்ஃபிட்,
ஒழுங்க முட்டுக்கட்டை போடுற வழிய அவங்க பாருங்க. இன்னொன்று ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனில் வந்து நம்ம வேந்தர் பதவி வந்து சட்டமன்றம் தான் ஏற்றுறதா? வேந்தர் சட்டமன்றம் ஏற்றி கொடுக்கக்கூடிய பதவி தான் வேந்தர் பதவி. ஓகே. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா முதல்வர் தான் வேந்தர். பட் அதை வந்து மோடி வந்து அவர் சிஎம்மாக இருக்கும்போது வந்து அவர் தனியாக அதுக்கு சட்டம் கொண்டு வந்து தான் வேந்தரை தான் மாறினார். அதுக்கு முன்னாடி வரையும் அது ஆளுநர்கிட்ட இருந்துச்சுன்னு அங்கேயும் சொன்னார். தெலுங்கானால இதே மாதிரி தான் ஏற்கனவே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, ஆளுநர் வேந்தர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து முதல்வராக அந்த மாதிரி மோடி அப்போ எடுத்துட்டு இருக்காரு. சரி, அதுதான் இப்போ என்ன தப்பு? நம்ம எடுத்தால் மட்டும் என்ன தப்பு? இப்போ வந்து இது கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு. பொதுப்பட்டியல் சம்பந்தமான விஷயம் மோடி இருக்கும்போது கல்வி பொதுப்பட்டியல் தான். கல்வி வந்து 1976 பொதுப்பட்டியல் போயிடுச்சு எமர்ஜென்சி பீரியட்ல. அதனால மோடி இருக்கும்போது அதுதான் நடந்துச்சு. இப்போ மோடி வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மசோதா கொண்டு வந்து வேந்தர் வந்து முதல்வர் தான், ஆளுநர் கிடையாதுன்னு சொன்னால் அது சரி. அது முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சால் தப்பா? சொல்லுங்க. இங்கே என்ன பண்ணுறாரு? 9 பல்கலைக்கழகத்து வேந்தரே நியமிக்கிறது, துணைவேந்தர் நியமிக்க முடியாமல் முட்டுக்கட்டை போடுறாரு. இன்னொன்று தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, கவர்னருங்கிறவர் இட் ஷுட் பி எ ஃபிலாசபர் டு த கவர்மெண்ட், இட் ஷுட் பி எ கைடு, வழிநடத்துவோராக அவர் வந்து இருக்கணும் ஒழிய ரோட் பிளாக் போடக்கூடாது, முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்னு. முட்டுக்கட்டை போட்டதை தானே முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்றாங்க. நான் கேட்குற இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்து போச்சு சொல்கிறாங்கல்ல, அது வருத்தப்படைய விஷயம், கண்டிக்கத்தக்கது, எல்லா விதத்திலும் கண்டனம் தெரிவிக்க வேண்டியது, அதை ஏற்றுக்கவே முடியாது, அது வேறு. ஆனால் அங்கே துணைவேந்தர் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவர் பொறுப்பு. துணைவேந்தர் இல்லை, இவர் வந்து அன்ஆத்தரைஸ்டாக தேவையில்லாத தகுதியற்ற ஒருவருக்கு ரிஜிஸ்ட்ராருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்குறாரு. அப்போ வேந்தர் முறையில் மொத்தத்துக்கு இவர் தானே பொறுப்பு. அதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் தவறு நடந்தால் அதுக்கு பொறுப்பு யார்? வேந்தர் கவர்னர் தானே பொறுப்பு. ஏன்னா உடனே தடவு நடந்த உடனே யார் தவறு பண்ணணும் நடவடிக்கை எடுத்து 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்து கைது பண்ண அரசாங்கத்தை போய் குறை சொல்கிறீங்க. அப்போ கவர்மெண்ட் எந்த ரோலும் இல்லை, கிடையாது சார். அதில் கவர்மெண்ட் ரோல் இருக்குது. ஆனால் அந்த ஒரு வைஸ் சான்சலர் நம்மளால் நியமிக்க முடியாது. அது நியமிக்க முடியாது சார். பட் அப்படி சான்சலர் இருந்தால் தானே அந்த நிர்வாகம் சரியாக இருக்கும். கேம்பஸுக்குள்ளே ஒரு விமனுக்கு எதிரான பிரச்சனை சார். அதில் வந்து முழுக்க எல்லா பொறுப்பும் வந்து ஆளுநர் தான். தமிழக அரசு சொல்ல முடியுமா? அவர் நடந்ததுக்கு ஆளுநர் தான் பொறுப்பு. ஏன்னா ஒரு தகுதி இல்லாத ஒருவாளை துணைவேந்தர் நியமிக்கலை, அதுக்கு நியமிக்கப்படாத காரணம் ஆளுநர். சார், இப்போ தகுதி இல்லாத ஒருவருக்கு ரிஜிஸ்ட்ரார், அடுத்து துணைவேந்தர் அடுத்த பொறுப்பு யார்? பதிவாளர். தகுதி இல்லாத ஒருவருக்கு துணைவேந்தர் அந்த பதிவாளர் பொறுப்பை நீட்டிச்சது கவர்னர். சார் ஒரு நிமிஷம். இப்போ இதில் என்னென்னா, இப்போ இதே மாதிரியான இஷ்யூஸு பல கேம்பஸ் எஜுகேஷன் கேம்பஸ் சரி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ஸில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்க நிறைய ஸ்கூல் என்சிசி கேம்ப்ன்ற பேரில் சின்ன குழந்தைகளுக்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. இப்போ அதில் என்ன நீங்கள் வந்து முழுக்க பொறுப்பு யாருன்னு சொல்லுவீங்க? இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆளுநரை குறிப்பிடுறீங்க. இப்போ அங்கே எப்படி சொல்லுவீங்க? அங்கே முதல்வர் பொறுப்பு தானே. என்னென்னா கேட்குறதுனா, இந்த தவறுகள்லாம் செய்ததுக்கு ஒரு காரணம், அங்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டதுக்கு, நிர்வாக குறைபாடு ஏற்பட்டதுக்கு ஆளுநர் தான் காரணம். அவரை கேள்வி கேட்காம நடவடிக்கை எடுத்த அரசை ஏன் கேள்வி கேட்குறீங்கன்றது தான் என்ற கேள்வி. புரியுதுங்களா? எதிர்கட்சி தலைவர் தெரியாமல் செஞ்சுட்டாரா? அவருக்கு அதை பற்றி தெரியாமல் யார் கேட்டாலும் சரி, இது அண்ணாமலையாக தானே கேட்குறாரு. ஆளுநர் வந்து எதிர்த்து பேசுறதுக்கு என்னைக்கு பேசியிருக்காரு? இந்த தீர்ப்பு என்பது நாளைக்கு ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒன்றியத்தில் வந்து மாநிலத்தில் பிஜேபி அரசு இருந்தாலும் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இது இல்லையா? பிஜேபியே ஒன்றிய அரசில் ஆண்டுக்கிட்டே இருந்துருமா? காங்கிரஸ் வரும் ஒரு காலத்தில். வரும்பொழுது இங்கே பிஜேபி ஆட்சி சுத்தமாக அழிஞ்சு விடாது, ஏதாவது 2 மாநிலத்தை ஆட்சியில் இருக்கும். அந்த மாநில உரிமையும் பாதுகாப்பதற்கான தீர்ப்பு தானே இது. நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கி கொடுத்துருக்க தீர்ப்பு. ஏங்க இந்த பன்வாரிலால் புரோஹித் வந்து நான் ஆய்வு செய்ய போகிறேன்ட்டு போனார் தெரியுமா அதிமுக ஆட்சியில்? அப்போ கருப்பு கொடி காட்டினது யார்? திமுக. உன் வேலையை பாரு, நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் செய்கிற வேலையை நீ பார்க்காத அப்படி. அப்போவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் இந்த ஆளுநர் அட்ராசிட்டி எழுத்தது திமுக. அப்போல்லாம் வந்து முதல்வராக இருந்த எடப்பாடி வாய மூட்டிட்டு தானே இருந்தார். இங்கே இருந்தால் ஒரு சட்ட இது, அங்கே இருந்தால் ஒரு பாலிசி கிடையாது. எங்கே இருந்தாலும் ஆளுநர் உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருன்னு சொல்கிறது தான் திமுக. அதைத்தான் பெற்றுக் கொடுத்துருக்கா. அன்னைக்கு வந்து கொடியேற்றுற உரிமையை கலைஞர் பெற்றுக் கொடுத்தாரு எல்லா முதல்வருக்கும்.
இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது, கலைஞர் முதல்வராக இருக்கும்போது 71 அங்கே வந்து குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தனி சுதந்திர தினத்து செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவாங்க. ஆனால் இங்கே குடியரசு தினத்துக்கு பீச் ரோட்டில் கொடியேற்றுவார் கவர்னர், சுதந்திர தினத்துக்கு கோட்டையில் கொடியேற்றுவார். அப்புறம் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு என்னையா எங்களுக்கு உரிமை கிடையாதா, எல்லாமும் கவர்னர் ஏற்றுறதான்னு சொல்லி இவர் தான் போராடி சட்ட திருத்தம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் முதல்வர் கொடியேற்றலாம் சுதந்திர தினத்துக்கு கொண்டு வந்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர். இன்னைக்கு மோடி முதல்வராக இருக்கும்பொழுது அவர் கொடியேற்றுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் தான். கலைஞர் அன்னைக்கு பெற்றுக் கொடுத்த உரிமையால் தான் மோடி கொடியேற்றினார். எம்ஜிஆர் முதல்வர் ஆன பிறகு கொடியேற்றி விட்டு இந்த உரிமையை பெற்று தந்த கலைஞருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்னு பேசினார். குடியரசு உரையில் சுதந்திர உரையில் பேசினார். அதே போல் இன்றைக்கி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி ஒன்றியத்தில் எந்த கட்சி ஆண்டாலும் மாநிலத்தில் எதிர்கட்சிகள் ஆண்டால் அவங்கள வந்து குடைச்சல் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை உச்சநீதிமன்றம் பெற்றுக் கொடுத்துருக்கார். ஆசுன்ற நீங்கள் தவறாக பயன்படுத்தின தானே இந்த 3 மாதம் 1 மாதம்னு கொண்டு வந்தாச்சு. நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தா ஏங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா 2020 அனுப்பின மசோதா ஜெயலலிதா பல்கலைன்னு பேர் வைக்கிறதுக்கான மசோதா, அது கூட ஒரு ஒப்புதல் கொடுக்காம இருந்தார். எடப்பாடி அனுப்பி வச்ச மசோதா, அதுக்கும் சேர்த்து ஒப்புதல் வாங்கி கொடுத்துருது இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின். அது என்ன மசோதானே அவருக்கு தெரியல பாவம். இல்லைன்னா அவர் நன்றி சொல்லியிருக்கணும்ல. அதனால் வந்து ஆர்எஸ்எஸ் ரவி வந்து அவருக்கு கொஞ்சமும் எந்த ஒரு விவஸ்தையும் இல்லை. சும்மா கோட்டு போட்டுட்டு போனால் போகாது. கோட்டு சூட்டு அணியறதுன்றது வந்து ஆடம்பரத்துக்காக இல்லை, மானத்தை காப்பாற்றுறதுக்காக உடை அணியிறது. மான ரோசம் இல்லாமல் உடை அணிஞ்சான்னு ஒன்று இல்லாட்டியும் ஒன்று. ஒரு காட்டமான வார்த்தையை ஆளுநருக்கு எதிராகவே நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கீங்க. ஓகே, அவருடைய அரசியல் அடுத்த கட்டத்தில் அவர் வந்து அதை சரி பண்ணிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பருவம். அவர் சரி பண்ணிக்க மாட்டார். அதனால தான் அந்த பதவியில் இருக்கார். சரி பண்ணிக்க கூடுவராக இருந்தால் அந்த பதவியில் வச்சிருக்காது ஒன்றிய அரசு. அவரை என்ன ஆனாலும் எனக்கு என்ன கவலைப்படுத்தினாலும் நான் உங்களுடைய சிறந்த சேவகனாக அங்கேருந்து நீங்கள் இட்ட வேலையை திறமேற்கொண்டு செய்வேன் அப்படின்ற ஒரு ஆளாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. நல்ல சார், ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.